அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாய பார்வை. ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் வேற வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சாண்டியாகோ காமிகான்ல அப்டேட் மலையா கோஸ்ட் ரைடர் பிளாக் பேந்தர்னு சொல்லிட்டு அவத்தான அப்டேட்டுக்கெல்லாம் சும்மா அள்ளி தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னடா சைலண்டாகவே இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அப்டேட் இது கிடைக்குமா ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம லைட்டாக போய் எப்படி எட்டி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்ததுல நம்ம கெவின் ஃபெய்கே வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எண்டிங்கை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காப்புல உளறி இருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அது என்ன ஏது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம் தான் இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். பட் நான் அத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் நம்ம சொல்லி ஆகணும். இந்தியால ஓவராலா குளோபல் லெவல்ல நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் ஐடியா வந்து படம் எடுத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2 1/2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ ஸ்டில் ரன் ஆயிட்டு தான் இருக்கு இந்த சமயத்துல. இன்னும் ஒரு 2 வாரம் ஓட்டிட்டாங்க அப்படின்னா, எப்படியும் வந்து ஒரு 2 பில்லியனுக்கு மேல ஒரு 2.5 பில்லியனுக்கு க்ளோஸ் டூ 2.5 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அடிச்சிரும். 2.2னா 2.3 பில்லியன் வரைக்கும் கூட போகலாம். இல்லன்னா 2.5 கூட வந்து கண்டிப்பா ரீச் பண்ணும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் வந்து குளோபல் லெவல்ல கிடைச்சிருக்கு. பட் அந்த குளோபல் லெவலலாம் விட்டுருங்க. இந்தியால மட்டுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் டாப் மோஸ்ட் கலெக்டடான ஹாலிவுட் மூவிஸ்ல என்ன இருந்தது அப்படின்னா, அவதார் த வே ஆஃப் வாட்டர் 2022ல வெளியான அவதார் த வே ஆஃப் வாட்டர் படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 492 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ட் பண்ணியிருந்தது இந்தியால. அதுக்கப்புறம் செகண்ட்ல வந்து நம்ம 2019ல ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் தான். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்து 442 crore வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா கலெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ அந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட ரெக்கார்ட மட்டும் தான் பிரேக் பண்ண போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல, எண்ட் கேமையும் பிரேக் பண்ணி, அவதார் தி வே ஆஃப் வாட்டரையும் பிரேக் பண்ணி, இப்ப 500 கோடியில வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்திருக்கு நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்டடே. ஸோ எண்ட் கேம்ல இருந்து அவதார் வே ஆஃப் வாட்டர் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் கேப். ஒரு 3 வருஷம் டிஃபரன்ஸ்ல தான் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு ரெக்கார்டுங்கிறது பிரேக் ஆச்சு. எண்ட் கேமோட ரெக்கார்டு. நம்ம அவதார் வே ஆஃப் வாட்டர் அப்பதான் பிரேக் பண்ணியானுங்க. அந்த நம்ம அவதார் வே ஆஃப் வாட்டர் பண்ண அந்த ரெக்கார்ட ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் வந்து இப்போ தான் நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்டடில ஸ்பைடர்மேன் பிரேக் பண்ணியிருக்காப்புல. 500 கோடிங்கிற ஒரு மேசிவான ஒரு ரெக்கார்டு வந்து இப்போதைக்கு பண்ணியிருக்காப்புல. ஸோ இப்போ இந்த ரெக்கார்டு இதுக்கு மேலேயும் 500 கோடிக்கு மேலேயும் போகுமான்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே ட்ராப் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்த மாரி கலெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வாரம் கிடைச்சதோ அந்த மாரி தான் கிடைக்கல. இருக்கிற ட்ராப் ஆயிட்டு தான் போகும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில இந்த 2 1/2 வாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி 3 நாள் ரொம்பவே பெரிய ட்ராப் தான் நடந்திருக்கு. பட் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டடே மொத 2 நாள் கலெக்ட் பண்ணத விட 3வது நாளும், 4வது நாளும் தான் பிச்சுக்கிட்டு போயிருக்கு இந்த சமயத்தில. சொல்ல முடியாது. ஸோ மறுபடியும் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதே மாரி பிச்சுக்கிட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் மோஸ்ட்லி 500லயே நின்றும்னு தான் நெனைக்கிறேன். இப்போதைக்கு கரெக்ட்டா 500 கோடியில நின்றுருக்கதா தான் வந்து நம்ம சோனி வந்து அப்டேட் குடுத்துருக்கான். அது எல்ஸ் இத தாண்டி ஒரு 520, ஒரு 530 அந்த மாரி அதுக்குள்ள தான் முடியும்னு நெனைக்கிறேன். 550, 600 அந்த ரேஞ்சுக்குலாம் வந்து போயிட்டு, நம்ம பெரிய அளவுக்கு அந்த மாரிலாம் போகாது. பட் ஒரு 500ல நின்றும். இல்லன்னா 530 வரைக்கும் கூட கண்டிப்பா போகலாம். அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பார்க்கப்படுதே தவிர்த்து, அத தாண்டி போறதுக்கான சான்ஸ் கிடையாதுங்க. ஸோ பட் மோஸ்ட்லி சொல்லப்போனா, இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட்டு. ஸோ இத பிரேக் பண்றதுக்கு அடுத்து இன்னொரு எத்தன வருஷம் தான் ஆகப்போகுது அப்படின்ற மாரி நெறைய யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 3 மாசம் தான். இன்னும் அடுத்து நம்ம டூம்ஸ்டே வருது பாருங்க. டிசம்பர் 18ஆம் தேதி. அதிலயே வந்து முடிச்சு விட்டுருவோம் அந்த மாரி தான் தோணுது. பிகாஸ் இத்தன வருஷம் வந்து இந்த இதெல்லாம் வந்து ஆனாலுமே கூட எண்ட் கேமு, அவதார் வேப்பட்டு, ஸ்பைடர்மேன் பிராண்டட்ன்னு சொல்லிட்டு ஒரு இது எல்லாத்தையுமே சேர்த்தியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 7 வருஷம் டிஃபரன்ஸ்ங்கிறது வரும். எல்லாத்தையும் ஒண்ணா கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7 வருஷ கேப்ல தான் இந்த 3 படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு 400 பிளஸ் அடிச்சிருக்கு. 442, 492, 500 அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 3 மாசம் டிஃபரன்ஸ்லயே வந்து நம்ம டூம்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்ற மாரி தான் தோணப்படுது. பிகாஸ் நம்ம ஆர்டிஜேக்குமே பழைய வாய்ஸுமே கூட்டு வந்திருக்கு இந்த சமயத்துல. கண்டிப்பா சொல்றேன். டூம்ஸ்டே வந்து இந்த ரெக்கார்ட பிரேக் பண்ணிட்டு, பிச்சுக்கிட்டு எங்கேயோ போக போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். ஸோ மேசிவான ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் மொமெண்ட்ட நம்ம இந்தியால கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியால பிராண்டட் பண்ண அந்த ரெக்கார்ட டூம்ஸ்டே வந்து பண்ண தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் நம்ம கெவின் பெகே வந்து இப்போதைக்கு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டு போயிருக்காப்புல. இந்த படத்தோட எண்டிங்க பத்தி ஆக்சுவலி முக்கியமா வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காப்புல. ஸோ அவர் என்னத்த தான் அப்படி சொல்லி தொலைஞ்சாரு அப்படின்ற அந்த மேட்டர வந்து நம்ம டீட்டெயிலிங்கா இந்த வீடியோல பார்த்துருவோம். ஸோ என்ன அப்படின்னா வந்து, இந்த ஒரு மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி எஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்டர் தான். நான் வந்து எதையுமே பெருசா ஸ்பாயில் பண்ண விரும்பல. நான் எதையுமே போட்டு உடைக்கவும் விரும்பல. பட் ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட நான் வந்து தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட எண்டிங் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஸ்பீச்லெஸ்ஸா, பிரீத்லெஸ்ஸா வந்து கண்டிப்பா இருக்க போறீங்க. அவங்கள கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த படம் வந்து உங்கள ஸ்பீச்லெஸ்ஸா வச்சிருக்க போது. நீங்க பிரீத்லெஸ்ஸா இருப்பீங்க. அடுத்த சீக்ரெட் வார்ஸ் 12 மாசம் வெயிட் பண்ணணுமாடா! அப்படின்ற மாரியே நீங்க வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட டூம்ஸ்டே படம் பார்த்ததுல இருந்தே சீக்ரெட் வார்ஸ் எப்படா வரும்ன்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டே தான் இருக்க போறீங்க அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கெவின் ஃபெய்கவே இந்த இடத்துல ஒரு ரீசென்ட்டா குடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காப்ல.
ஸோ இது ஏன்டா அது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி எஸ். இந்த படத்தோட ஒரு கிளிஃப் ஹேங்கரா தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. கிளிஃப் ஹேங்கரா தான் முடிப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு ஏகப்பட்ட ரூமர்ஸ்லாம் வந்தது நமக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இன்ஃபினிட்டி வார், எண்ட் கேம் எப்படி 2 பார்ட்டா எடுத்தாங்களோ, அதே மாரி டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸும் கன்சிடர் பண்ண தான் போறாங்க. ஸோ அதனால ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சு ஒரு மாரி தரமான சம்பவத்த சீக்ரெட் வார்ஸ்ல வச்சு செய்ய போறானுங்க அப்படின்ற மாரி நாம நெனச்சோம். ஸோ அந்த அந்த விஷயம் தான் வந்து இப்போதைக்கு நம்ம கெவின் ஃபீகேமே சொல்லியிருக்காப்ல. பட் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஓவர் ஹைப்பா ஏத்தி சொல்லியிருக்காரு. படம் வந்து கண்டிப்பா உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண தான் போகுது. நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இருக்க போகுது. எதிர்பார்க்காத நெறைய சம்பவங்களும் இருக்க போகுது. உங்கள கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ண தான் போகுது. நீங்க படம் பார்த்து முடிச்சுட்டு நீங்க வந்து நல்லா இல்லன்றத சொல்லவே மாட்டீங்க. ஸ்பீச்லெஸ்ஸா இருக்க போறீங்க, பிரீத்லெஸ்ஸா இருக்க போறீங்க அப்படின்ற மாரி ஹைப்ப பயங்கரமா ஏத்தி விட்டுருக்காப்ல நம்ம கெவின் ஃபீகே. ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு சில படங்கள்லாம் வந்து ரொம்ப ஓவர் ஹைப் ஆகி ரொம்ப பில்டப்லாம் ஏத்தி கடைசில அந்த படம்லாம் வந்து ஊத்திட்டு போனதெல்லாம் வந்து ஒரு கதை. அதாவது தெரிஞ்சுக்க தான் செய்யுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்லயுமே நெறைய படங்கள் அப்படிதான் போச்சு. ஹாலிவுட்லயுமே ஒரு சில படங்கள் ரொம்ப ஹைப் ஏத்தி ஓடுறதுக்கு எல்லாமே வேஸ்ட்டா போன கதைனா ஒரு கதை. அத விட்டுருங்க. அது நமக்கு எதுக்கு? பட் அந்த மாரி நம்ம டூம்ஸ்டே படமும் ஆயிருமா? அப்படின்ற மாரி ஒரு சில பயம்ங்கிறது கண்டிப்பா நம்ம மார்வல் ஃபேன்ஸுக்கும் சரி, ஜெனரல் ஆடியன்ஸுக்குமே சரி, ஒரு வேள டூம்ஸ்டேவும் அந்த லிஸ்ட்ல ஒரு படமா போய் சேர்ந்துருமோ அப்படின்ற மாரி ஒரு பயம் வந்து இருக்க தான் செய்யுது. பட் எனக்கு சரியா தெரியலங்க. பட் டூம்ஸ்டே அந்த மாரி இருக்காதுங்கிற மாரி தான் நம்புறேன். பிகாஸ் ரூசோ பிரதர்ஸ் அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. காமிக் புக்ஸ்லாம் நெறைய படிச்சிருக்காங்க. அந்த சீக்ரெட் வார்ஸ்ங்கிற இந்த ஒரு படத்த பெஸ்ட் டைரக்டர்ஸ்னா கண்டிப்பா அவங்க தான். அவங்க எடுத்தா தான் நல்லா இருக்குன்ற மாரி சொல்லிட்டு இருந்த சமயத்துல, டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 படங்களையுமே தூக்கி அவங்க கிட்டயே குடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இந்த படம் சொதப்பாது அப்படின்ற மாரி தான் தோணுது. அந்த சொதப்பல்கள் லிஸ்ட்ல ஓவர் ஹைப் ஆயி சொதப்புனது, பில்டப் ரொம்ப பயங்கரமா ஏத்தி சொதப்புன அந்த ஒரு லிஸ்ட்டில் கீழ டூம்ஸ்டே பேர நம்ம எழுத மாட்டோம் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஸோ எனக்கு வந்து இன்னொரு ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஃபாலோ ஆயிட்டு தான் இருக்கு. அந்த ட்ரெண்ட் வந்து பேசிக்கலி யாருமே பெருசா நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்ற மாரி தான் நெனைக்கிறேன். நான் முடிஞ்ச இந்த ட்ரெண்ட பத்தியே தனியா ஒரு வீடியோவே நான் வந்து போட ட்ரை பண்றேன். என்ன ட்ரெண்டுடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தி மார்வெல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் பண்ணானுங்க. அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயி, நாஸ்தி ஆயி, அந்த படம் ஒரு ரிலீஸ் ஆனதே வந்து மார்வல் ஃபேன்ஸ்லாம் மறக்கணும்னு நெனச்சிட்டு இருந்த அந்த ஒரு காலத்துல விட்டுருங்க. அத பத்தி நம்ம பேச வேணாம். பட் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் படம் தான் வந்து இந்த இடத்துல நமக்கு ரொம்ப மெயினான ஒரு மேட்ரு. ஸோ டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்த எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த படத்துல இருந்து இப்போதைக்கு நம்ம ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் பிராண்ட் டே. இந்த படம் வரைக்குமே எடுத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டுங்கிறது வந்து நம்ம மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறானுங்க. அந்த ட்ரெண்ட் வந்து பேசிக்கலி நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணலையோன்ற மாரி தான் தோணுது. ஸோ இது என்னடா ட்ரெண்ட் அப்படின்ற மாரி கேட்டீங்க அப்படின்னா, டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்துலருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஒரு ட்ரெண்டா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்டுங்க. ஐ மீன் எமோஷனலான ஒரு ஸ்டோரிய வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மெயின் கேரக்டர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ புரியலைல்ல? ஸோ தெளிவா சொல்றேன் கேளுங்க. டெட்பூல் அண்ட் வுல்வரினோட மெயின் கேரக்டர்ஸா வந்து பார்க்கப்படுறது நம்ம டெட்பூல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வுல்வரின், அப்புறம் கசாண்ட்ரா நோவா. அவளையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மாரி மெயின் கேரக்டரா தான் எடுத்துக்கணும். அவங்க 3 பேர்த்தோட கேரக்டர் ரைட்டிங்குமே எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம டெட்பூல் வந்து ஒரு மாரி அவரு வந்து எதனா ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷன்ல இருக்காரு. நம்ம வேடு வில்சன். யாரு கூடனா, வெனஸாக்கும் அவருக்கும் இப்போதைக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸையுமே வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் கொஞ்சம் மிஸ் பண்ண தான் செய்றாரு. வந்து நான் அவர அவெஞ்சர்ஸ் டீம்லயுமே சேர்த்துக்கல. எக்ஸ்மென் டீம்லயுமே அவருக்கு இருக்கவும் புடிக்கல. ஸோ ஓவரால் நம்ம வேடு வில்சன் ஒரு வெத்து வேட்டா தான் வந்து இப்போதைக்கு நம்ம அவரோட யூனிவர்ஸ்ல வாழ்ந்துகிட்டு மாறாரு. அந்த சேம் டைம்ல அவரோட யூனிவர்ஸே அழிய போகுது. நவகிரகம் மாரி 9 பேர் இருந்தாலும், அவங்க தான் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம வேடு வில்சனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடைசி நம்பிக்கை, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி எந்த வார்த்தைகள் வேணாலும் சொல்லிக்கலாம். அவங்க வந்து ஆபத்துல இருக்காங்க. அண்ட் அவங்கள காப்பாத்தியே ஆகணுன்ற மாரியான ஒரு எமோஷனலான ஒரு சிச்சுவேஷன்ல அவர் மாட்டியிருக்காரு. அவங்க ஒரு வேளை இறந்துட்டாங்கன்னா, கடைசில அவருக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த காரணத்தினால, வேடு வில்சன் அவருக்கு அந்த மாரியான ஒரு எமோஷனல் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். வூல்வரினுக்குமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவருக்கும் ஒரு எமோஷனல் ரேட்டிங் தான் போயிருக்கு. அவரோட யுனிவர்ஸ்ல ஹீரோஸு, வில்லன்ஸு, நல்லவங்க, கெட்டவங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஈஸியா வந்து எடுத்தீங்கன்னா, ஒரு போட்டு பொளந்து கட்டியிருக்காப்ல. ஐ மீன் ஒரு மண்ட கோளாறாகி இருக்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு, போட்டு பொளந்து எடுத்துருக்காப்ல. ஸோ அந்த வூல்வரின் மேல எல்லாருக்குமே கெட்ட எண்ணம் தான் இருக்கு. எல்லாருமே வெறுக்கக்கூடிய ஒரு ஆளாவுமே தான் அந்த யுனிவர்ஸ்லயுமே அவர் இருந்திருக்காப்ல. அவருக்குன்னு ஒரு ரிடெம்ப்ஷன் ஆர்க், ரிடெம்ப்ஷன் தான் வந்துருச்சுன்னா அவர் தேடிட்டும் இருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு ரிடெம்ப்ஷன் அவருக்கு கிடைச்சதா இல்லையான்ற மாரியான ஒரு எமோஷனல் ரேட்டிங் தான் வந்து இந்த படத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. கெசாண்ட்ரா நோவா பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவளுக்கு வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போதுலேருந்தே நம்ம புரொஃபசர் எக்ஸோட பாசமோ, இல்ல மத்தவங்களோட பாசமோ வந்து கிடைச்சிருக்காது. லோன்லினஸ்ல தான் வந்து வளர்ந்திருப்பா. அவ வந்துமே ஒரு டெரரான அவ ஒரு ஸ்பெசிஃபிக் டயலாக்லயுமே வந்து என்ன ஸ்பெசிஃபிக் சீன்ல ஒரு டயலாக் என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு வந்து புரொஃபசர் எக்ஸோட அந்த சார்ல்ஸோட அந்த பாசம்லாம் எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாரி நம்ம வொல்வரின பார்த்துமே சொல்லுவா இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அவளோட ரேட்டிங் ஒரு எமோஷனலான ஒரு ரேட்டிங்கா தான் போயிருக்கு. அப்படியே அங்கிருந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. அந்த படத்துல எல்லாமே கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுன்னு சொல்றத விட ரெட் ஹல்க் பிரேவ் நியூ வேர்ல்டுன்னு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்ற மாரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. நான் படத்துல கேப்டன் அமெரிக்கா குடுத்த ரேட்டிங்க விடவே நம்ம ரெட் ஹல்க்கான ரேட்டிங் தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ரேட்டிங்ல ஒண்ணும் சொல்ற மாரி இருக்காது. அவர் மெயின் கேரக்டர்னு சும்மா பேருக்கு தான் இருப்பாரு அந்த படத்துல. மத்தபடி அவருக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம ரெட் ஹல்க் கிட்டயே வந்துருவோம்.
ரெட் ஹல்க்கோட அந்த ரைட்டிங் நம்ம தண்டர்போல்ட் ராஸோட அந்த ரைட்டிங் பக்கம் வந்தீங்க அப்படின்னா, அவருக்குமே ஒரு எமோஷனலான ஒரு ரைட்டிங் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நம்ம உல்வரீன பத்தி எப்படி ஒரு ரிடெம்ப்ஷன் மாரியான ஒரு எமோஷனல் ஸ்டோரி ரைட்டிங்க அப்படி ரைட் பண்ணியிருப்பாங்களோ, அதே மாரி இவருக்குமே ஒரு எமோஷனலான ஒரு ரைட்டிங் தான் போயிருக்காங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பெட்டி ராஸ். நம்ம ராஸோட புள்ளையான பெட்டி ராஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவரு மேல பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்கிற மாரியும், அண்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணணும், நான் நல்லவனா திருந்திட்டேன் அப்படிங்கிற மாரி ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ராஸ் வந்து ரொம்பவே போராடுவாரு. கடைசியில ரெட் ஹல்க்கா மாரி சம்பவங்கள்லாம் செஞ்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவர வந்து இதுல ராஃப்ட்ல போட்டதுக்கப்புறமா, பெட்டி ராஸ வந்து அவங்க மீட் பண்ணும்போது அந்த சீக்வென்ஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லா எமோஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஸோ அந்த படத்துலயுமே ரெட் ஹல்க்குமே ஒரு எமோஷனலான ஒரு ரைட்டிங் தான் போயிருக்கும். அப்படியே நம்ம தண்டர்போல்ட்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா, கம்ப்ளீட் எமோஷனலான ஒரு ரைட்டிங்க. அந்த படம் ஃபுல்லாவே எமோஷன பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கும். மென்டல் லெவல பேஸ் பண்ணியும், லோன்லினெஸ்ஸ பேஸ் பண்ணியும் தான் வந்து அந்த படமே ஃபுல்லா போகும். இரினா பிலோவாவா இருக்கட்டும், ஆ நம்ம சென்ட்ரி, இரினா பிலோவா மற்றும் நம்ம பாபு. இவங்க 2 பேரத்த வச்சு மட்டுமே தான் வந்து ஒரு மாரி எமோஷனலான ரைட்டிங்கா ரொம்ப ஓவரா தூக்கலா காமிச்சிருப்பாங்க. அத தாண்டி அந்த படத்த வந்து எல்லாருக்குமே காமிச்சிருப்பாங்க. ஜான் வாக்கரா இருக்கட்டும், ரெட் கார்டியனா இருக்கட்டும், பக்கியா இருக்கட்டும், வந்து அந்த கோஸ்ட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆன ஒரு எமோஷனல் ரைட்டிங் இருக்கு. ஈவன் அந்த படத்துல இஷ்டத்துக்கு வந்து நம்ம வாய்ட வந்து அனலைஸ் பண்ணி விட்ட நம்ம வேலண்டினா, அவளுக்குமே வந்து சைல்ட்ஹுட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எமோஷனல் இருந்திருக்கு. ஒரு மென்டல் ட்ராமான்றது அவங்களுக்குமே இருந்திருக்கு. எல்லாத்தோடைய மென்டல் லெவலையும் எமோஷன் வைஸ் பூந்து விளையாடிய ஒரு படம் தான் அது. ஸோ அந்த படத்துல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு எமோஷனலான ஒரு ரைட்டிங் தான் வந்து தண்டர்போல்ட்ஸ் படத்துல போயிருக்க தான் செய்யுது. ஸோ அந்த ஒரு ட்ரெண்ட் இந்த படத்துலயும் ஃபாலோ ஆயிருக்கு. அதைத் தொடர்ந்து வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ன்ற அந்த ஒரு படத்துலயும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுலயுமே எமோஷனல் ரைட்டிங் தான் வந்து டெப்த்தா ரைட் பண்ணியிருப்பாங்க. தண்டர்போல்ட்ஸ் அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலான ஒரு எமோஷனல் இல்லைனாலுமே கூட, இந்த படத்துலயும் இருக்கிற ஒரு எமோஷனல் ரைட்டிங் என்ன அப்படின்னா, அப்பா புள்ள கான்செப்ட்ன்ற மாரி தான் கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கு ஃபிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ காப்பாத்தியே ஆகணும். சூஸ்டாமுக்கு ஃபிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ காப்பாத்தி ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கு இந்த யுனிவர்ஸ காப்பாத்தி ஆகணும். பிளஸ் அவன் புள்ளையுமே பையனையுமே காப்பாத்தி தான் ஆகணும். சூஸ்டாமுக்கு எப்படியாவது பையன வந்து காப்பாத்தி ஆகணும். இந்த யுனிவர்ஸை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாரி, அவங்களுக்கு வந்து அவங்க பையன காப்பாத்தணும். இந்த கேலக்டஸ் கிட்ட இருந்து காப்பாத்தணும். எதுவும் ஆயிறக்கூடாதுன்னு அந்த ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்டா வந்து அவங்களுக்குமே அந்த ரைட்டிங் வந்து போயிருப்பாங்க. எமோஷனலா எழுதியிருப்பாங்க. ஜானி ஸ்டாமு, அப்புறம் வந்து நம்ம திங்கு 2 பேரையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்கிள்ஸா அவங்களுமே எப்படியாவது பையன காப்பாத்தி ஆகணும். இந்த யூனிவர்ஸ காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மாரி எமோஷனலான ஒரு இதா தான் போயிருப்பாங்க. எண்டிங்ல கூட நம்ம சூஸ்டம் வந்து ரொம்ப ஓவரா யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. அத வந்து அவங்கள காயப்படுத்தும்னு தெரிஞ்சிருந்தாலுமே, அவங்க அனலைஸ் பண்ணி விட்டு, பையன தான் முக்கியம் அப்படின்ற மாரி, அவனுக்காக தான் நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்ட வந்து அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் எண்டுல அவனோட அந்த யுனிவர்சல் லெவல், மல்டிவர்சல் லெவல்ல இருக்கிற ஒரு ஒமேகா லெவல் மியூட்டன்ட் அவன். ஸோ அவன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் பவர யூஸ் பண்ணி இறந்து போன நம்ம சூஸ்டாம மறுபடியும் உயிரோட கொண்டு வந்திருப்பான். அதுவுமே ஒரு எமோஷனலான ஒரு ரேட்டிங் வந்து அந்த படமே வந்து போயிருக்கும். அதுலயுமே அந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் பிராண்ட் டே இதுவுமே ஒரு கம்ப்ளீட் எமோஷனல் ஆல்மோஸ்ட் லைக் தண்டர்போல்ட்ஸ் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அதில எப்படி மென்டல் லெவல், எமோஷனல் லெவல்ல பூந்து விளையாடிருப்பானுங்களோ, இத நம்ம ஸ்பைடர்மேனோட கேரக்டர் வச்சு மென்டல் லெவல், எமோஷனல் லெவல்ல வச்சு பூந்து விளையாடிருப்பானுங்க. ஸ்பைடர்மேன் மட்டும் கிடையாது. ஸ்பைடர்மேன் பிளஸ் ஜீன் கிரே. தண்டர்போல்ட்ஸ் மாரி வந்த எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, எல்லா கேரக்டருக்கும் ஒரு எமோஷனல் ரேட்டிங்கும் போகலைனாலுமே, ஸ்பைடர்மேன் அண்ட் ஜீன் கிரே இவங்க 2 பேர்த்த மட்டுமே வச்சு எமோஷனல் ரேட்டிங் நல்லா போயிருப்பாங்க. பனிஷருக்குமே ஒரு எமோஷனல் ரேட்டிங் இருக்க தான் செய்யுது. பட் ஆனா நம்ம மார்வல் ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். எம்சியூவ கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிற நம்ம மார்வல் ஃபேன்ஸ் பனிஷர் சீரிஸா இருக்கட்டும், நம்ம டேர் டெவில் சீரிஸ்ல அவர் வந்தது. பனிஷர் ஒன் லாஸ்ட் கில்ல வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரிலாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அது அந்த படத்துல பனிஷரோட அந்த எமோஷனல் சீன் வந்து கனெக்ட் ஆகும். எமோஷனல் கனெக்ட்ங்கிறது நடக்கும். பட் இந்த படம் மட்டும் தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இந்த படத்த டேரக்ட்டா பார்க்க வந்தவங்களுக்கு ஸ்பைடர்மேனும், ஜீன் கிரேயும் மட்டும் தான் ஃபீல் ஆகும். ஸோ நம்மளுமே அந்த படத்துலயுமே தெளிவா வந்து பனிஷரோட எமோஷன வந்து சைட வந்து அந்த அளவுக்கு டச் பண்ணாத சமயத்துல, நம்ம வந்து இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் மற்றும் ஜீன் கிரேவ மட்டுமே எடுத்துக்கலாம். அவங்களுக்குமே ஒரு எமோஷனலான ஒரு ரேட்டிங் தான் வந்து ஆக்சுவலி போயிருக்க தான் செய்யுது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டூ சே இஸ் மார்வல் வந்து இன்டென்ஷனலாவே டெட்பூல் அண்ட் வொல்வரின் படத்த வந்து எல்லாத்தையுமே எமோஷனல் வைஸாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு இந்த சமயத்துல. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலயுமே ஒரு எமோஷனலான ஒரு ரேட்டிங் வந்து இருக்குமோன்ற மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யுது. அது என்ன ஏதுங்கிறத நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். பட் இப்போதைக்கு நம்ம கெவின் ஃபெய்கே ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருக்காப்ல. எண்டிங் கண்டிப்பா உங்கள ஸ்பீச்லெஸ்ஸாவும், பிரீத்லெஸ்ஸாவும் வச்சிருக்க போகுது. 1 வருஷம் நீங்க வெயிட் பண்ணியே சாக போறீங்கடா! அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து போட்டு உடைச்சிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவரு சொன்ன மாரி எண்டிங் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கா? ஓவர் ஹைப் தான் ஏத்திட்டு இருக்காப்ல. ஆ ப்ரமோஷன்லாம் பயங்கரமா பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான படமா இல்லையா? அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்தே தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.